மேச ராசியோடைய கேது பயிற்சி பலன் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா இந்த மேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது பயிற்சி என்னென்ன பலன் கொடுக்கும், பலவீனம் என்ன, வீடியோ ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு மேச ராசிக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மேசத்துக்கு இந்த கேது பயிற்சி முதல்ல வந்து தொழில வந்து வெற்றி கொடுக்கும். தொழில நீங்க ரொம்ப நாளா ஒரு சிறிய வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, வாங்குற பணமா கடனுக்கு போனா கண்டிப்பா இந்த கேது வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா தொழில் வருமானத்தை அதிகரிப்பார். ஓகேங்களா? அதுக்கு செய்ய வேண்டிய சிறிய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை. ஓகேங்களா? பெருமாளுக்கு வந்து அவுள் படிச்சு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரணும். உதாரணத்துக்கு வந்து பெருமாளை எனக்கு வந்து என்னுடைய தொழில்ல மாதம் ஒரு 1,00,000 வருமானம் வரணும், இல்ல வந்து தொகை நீங்க டிசைட் பண்றதான். ஏன்னா ஒருத்தவங்க கர்மாக்கள் ஒரு விதமா இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில பேர் பணம் அதிகமா வேணும் எதிர்பார்ப்பாங்க, ஒரு சில பேர் அளவுக்கு எனக்கு காப்பாத்திக்கிற அளவுக்கு பணம் இருந்தா போதும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? அதனால இந்த வந்து சனிக்கிழமை வந்து இந்த எளிய சின்ன பரிகாரம் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து தொழில வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். தொழில நீங்க இடைஞ்சல்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க, தொழில் எதிராளிகள் இருக்காங்கன்னா அந்த பிரச்சனை கேது தகுது. தொழில வந்து அடுத்த கட்டங்கள் போவீங்க. அது போக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் growth நிறைய கிடைக்கும். உங்களுடைய கடையில வந்து பாத்தீங்கன்னா 5 முகம் கொண்ட விநாயகர் போட்டோ வாங்கி வைங்க. ஏன்னா 5 முகம் கொண்ட மேசராசிக்காரங்க மட்டும் நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை பிரிண்டர்ஸ் போவாங்க, பிரிண்டர்ஸ்ல போய் வந்து 5 முகம் விநாயகர் கேட்டீங்கன்னா அதுல இருக்கும். அது பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணி கடை வச்சாலும் போகும். உடனே பிரிண்ட் அவுட் பண்ணோன்னே பெரிய விஷயம் யோசிக்கிறது, நிறைய செலவாகும். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம யோசிக்கிறது இருக்கு எல்லாமே. பிரிண்டர்ஸ்ன்னு சொல்லி ஆப் இருக்குல்ல, கூகுள்ல போய் இமேஜ்ல வந்து 5 முகம் கொண்ட விநாயகர் போட்டோ எடுத்து அடிச்சிங்கன்னா இல்லை அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கடையில போட்டோ பிரிண்ட் அவுட் எடுக்கிற இடத்துல கொடுத்தீங்கன்னா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்போம். கடையில வைங்க. ஏன் சொல்றேன்னா வந்து இந்த 5 முகம் கொண்ட விநாயகர் அடுத்த 3 வருடத்துக்கு வந்து கேது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு. தொழில வந்து தொழில் நஷ்டம், தொழில் எதிரி பிரச்சனை, தொழில் வந்து நிறைய தடங்கள் ஏற்படுதுன்னா இந்த 5 முக விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒன்றும் இல்லை, காலையில விநாயகருக்கு அதே மாதிரி தான் சின்னதாக ஒரு இனிப்பு பண்டம் சாக்லேட் ஏதோ ஒன்று வச்சு விநாயகருக்கு கடையில் வச்சு வேண்டிக்கங்க, எனக்கு இவ்வளோ வருமானம் வரணும், வாடிக்கையாளர் வரணும், தொழில் நிம்மதி கிடைக்கணும், தொழிலாளர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு வேண்டிக்க போகும்போது இந்த கேது பயிற்சி வந்து ரொம்ப சுபிட்சமா இருக்கும். அது போக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க, ரொம்ப இழுபறியா இருக்குன்னா இந்த கேது பயிற்சி வந்து கணவன் மனைவி ஒன்று சேர்த்து டைவர்ஸ் வாங்கி 2வது திருமணத்துக்கு நீங்க வெயிட்டிங்ல இருக்கீங்க, வரன் வந்து தள்ளி போகுது அப்படின் போது அந்த 2வது திருமணம் நடக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, இந்த கேது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரே ஒரு திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, போய் வேண்டுதல் வச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி நாங்க சேரணும், நல்லபடியா இருக்கணும், யாரோ ஒருத்தர் பண்ணிங்கனாலே வந்து நல்லபடியா. அதே மாதிரி கணவன் மனைவி சண்டைக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். இது போயிட்டு வரப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த குடும்பத்துல வந்து லட்சுமி கிடைச்சோம் உண்டாகும். ஒரு வீட்டுல லட்சுமி இருந்தா சிரிக்க முடியும், கலகல சிரிக்கிறதுக்கு வந்து லட்சுமி இருக்கணும். லட்சுமி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வீடு எப்பவுமே வந்து கிணத்துல போட்டு கிளம்ப இப்படி சைலண்ட் இப்படியே தான் இருப்பாங்க, யாரும் சிரிக்க மாட்டாங்க. யாரெல்லாம் சிரிக்கலையோ அவங்க கிட்ட லட்சுமி இருக்காது. லட்சுமினா வந்து பணம் கிடையாது, ஆரோக்கியம், சந்தோஷம், நிம்மதி. இப்ப எழுந்து நடக்கிறதுக்கே வந்து தைரிய லட்சுமி வேணும், பேசுறதுக்கு ஞான லட்சுமி வேணும். லட்சுமியெல்லாம் வந்து எவர்கிட்ட சிரிப்பு இருக்கோ அவரோட லட்சுமி கிடைச்சிருக்கும். மேசராசிக்காரங்க வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். வெளிநாட்டு வேலைகள் இருக்கவங்க, கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கேது பயிற்சியில கிடைக்கும். ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம். வெளிநாட்டு வேலைக்கு போறவங்களும் சரி, இல்ல அரசாங்க வேலையில இருக்கவங்களும் சரி, அரசாங்க வேலையில இருந்து நீங்க அடுத்த கட்டங்கள் நகரும்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை இவருக்கும் இனிப்பு பண்டங்கள் ஏதோ சாக்லேட் வச்சுட்டு வந்து எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த மாதிரி என் வாழ்நாள் போது எதிர்பார்த்த பணம், சந்தோஷம் கிடைக்கும், தொழில் வெற்றி கிடைக்கணும், நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கணும், நான் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், என்னுடைய அரசாங்க வேலை நான் நிறைய அவமானம் சந்திச்சுட்டு இருக்கேன், அதுல இருந்து என்னால வெளியே வர்றதுக்கு சில வழிமுறைகள் கொடுங்க அப்படின்னு நீங்க வேண்டிக்கும். ஆஞ்சநேயர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு, மன வலிமை எது வந்தால் திருப்பி அடிக்கிற அந்த யுத்தி கொடுக்கும் ஆஞ்சநேயர், சிறப்பா இருக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க திருமணமாகி 12 வருஷம் 13 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படின் போது நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன், அந்த 13 வருஷம் தாண்டிட்டீங்கன்னா நீங்க குழந்தைய தத்தெடுத்துக்கலாம், ஒண்ணுக்கு வரிட்டு கிடையாது. ஏன்னா அவங்களும்
அப்பா அம்மா இல்லாம இருப்பாங்க, உங்களுக்கும் பிள்ளை இல்லாத இருக்கும். அந்த மாதிரி 13 வருஷம் தாண்டவங்களுக்கு நான் சொல்றேன், குழந்தை அடாப்டேஷன் பண்றது ரொம்ப நல்லது. இந்த 13 வருஷத்துக்கு கீழே இருக்கீங்க, 12 வருஷம் ஆச்சு, 11 வருஷம் ஆச்சுன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. பாக்கியமே இல்லாதவங்க கண்டிப்பா நீங்க, அதாவது ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் இல்லையா, ஏன்னா ப்ராக்டிக்கலா பேசணும். சும்மா நான் சொல்லிட்டேன்னா மற்றதெல்லாம் போனா எல்லாம் சம்பாதிச்சுக்கலாங்க. சில உறவுல போனா திரும்பி சம்பாதிக்க முடியாது. அம்மா அப்பா காதலி, இந்த மேஷத்துக்கு நிறைய இந்த வழிகள் இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன். இந்த 11 வருஷம் 12 வருஷம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்கும். இதுக்கு செய்ய வேண்டிய கிருஷ்ணர் வழிபாடு. ஒவ்வொரு புதன்கிழமை அன்னைக்கும் கிருஷ்ணருக்கு நெய் இருக்கு இல்லைங்களா, சாரி வெண்ணெய் நெய்ன்னு சொல்லிட்டு வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, வெண்ணெயை படிச்சு நீங்க வேண்டிக்கங்க. வீட்லயே வச்சு பண்ணலாம். சின்னதா ஒரு கிருஷ்ணர் படம், ஒரு சின்ன படம் ஒன்று கடையில் லேமினேஷன் பண்ணி கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ 20 ரூபாக்குள்ள இருக்கும். இதுவும் நீங்க இமேஜ் கூகுளில் போட்டு எடுத்துக்கலாம். சின்னதாக கிருஷ்ணர் படம் வச்சு, கிருஷ்ணா எனக்கு புத்தன் புதல்வன் யோகம் கிடைக்கணும், அதுக்குரிய அனுகிரகம் கொடுங்க, குடும்பத்துக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வெண்ணெயை படிச்சு நீங்க இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மேசராசிக்காரங்களுக்கு நல்லபடியா இருக்கும். மொத்தத்துல இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த கேது பயிற்சி எப்படின்னா அல்டிமேட்டா இருக்கு, 100% ஒர்க் ஆகும். மேற்கொண்டு மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு ஆசைப்படுறீங்களோ கீழே கமெண்ட்ஸ் தெரியுது, வீடியோ மேக் பண்ணி போறேன். தேங்க்யூ.